ஹலோ மீட் மித்துன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பாட்காஸ்ட்டில் வந்து ஒரு சிஸ்டரோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நான் இன்னும் நிறையா படிக்காமல் வச்சுருக்கேன். நிறைய விஷயத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. பர்சனல் லைஃபு அண்ட் ட்ரால் சேனலு ஜிம்மு நிறைய விஷயங்கள் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால் நிறையா படிக்கல. கூடிய சீக்கிரம் அந்த ஸ்டோரிஸ்லாம் படித்து எனக்கு என்ன தோணுதோ வழக்கம் போல் ஜாலியாக ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நார்மலாக நம்ம பாட்காஸ்ட்டில் பேசலாம். இன்றைக்கி வந்து அந்த சிஸ்டரோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, உன்மேல் நான் கொண்ட காதல். எனக்கு இந்த பாட்டு வேறு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்போ கூட பேக் ஆஃப் த மைண்ட்லேருந்து எனக்கு ஏன்டா ஸ்டக் ஆகுது அப்படின்னு ஒரு செகண்ட் நானே யோசித்தேன். பார்த்தா இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பேக் ஆஃப் த மைண்டில். என் மேல் நீ கொண்ட காதல் எதை நீ அப்படிங்கிற மாதிரி உயர்வாக சொல்வா. ஐயோ, ஏன் அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு? சரி, ஓகே. அந்த சிஸ்டரோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவருக்கும் என் மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் க்ளோஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கல போல், அதை அவங்க மென்ஷன் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் அந்த பர்சன் கிட்ட, அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பையனுக்கு வந்து லவ் ஃபெயிலியராக, அப்போ தான் பிரேக்கப் ஃபேஸில் இருந்தாராமா. அதையும் வந்து சொல்லியிருப்பார் போல், நான் இப்போ தான் பிரேக்கப் பண்ணிட்டேன், பிரேக்கப் ஃபேஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைமில் இந்த சிஸ்டர் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்டடாக அந்த நார்மலாக ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸில் போயிட்டு இருந்துச்சு. இந்த சிஸ்டருக்கு அந்த பையன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாமா, அவர் மேலே பேசிக்காகவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாமா. ஆனால் திடீர்னு ஒரு நாள் நடுவில் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஏதோ அவாய்ட் பண்ணார். அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் வந்து எனக்கு வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க, மேக்ஸிமம் மேரேஜ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் டோட்டலாகவே என்னை அவாய்ட் பண்ணிட்டாரு. நானுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னை பிளாக்கில் பண்ணிடுங்க, பிளாக்கில் போட்டுருங்க அப்படின்லாம் சொன்னேன். என்னை பிளாக்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரேண்டமாக ஆஃப்டர் மந்த்ஸ் பார்க்கும்போது அன்பிளாக்ல இருந்துச்சு. நானுமே மெசேஜ் பண்ணேன், ஹவ் இஸ் யுவர் லைஃப் கோயிங் அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் என்னோட லைஃப்குள்ளே வந்தார். நான் கேட்டேன், எப்படி இருக்காங்க அவங்களோட ஃபியான்ஸே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். இல்லை, அந்த கல்யாணமே நிப்பாட்டிட்டேன், அது வேண்டான்னு தோணிடுச்சு. நான் கேட்டேன், ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டேன். இல்லை, அவங்க வந்து நிறைய அந்த சொத்து அந்த மாதிரி மணி மைண்டடாக இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே ஆகுது, அதனால எனக்கு வேண்டான்னு தோணுதுன்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்குமே வந்து ஒரு செகண்ட் உள்ளுக்குள்ளே ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் பிரேக்கப் ஃபேஸில் வந்தார். நமக்கு தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு தருணத்தில் மறுபடியும் போயிட்டார். மறுபடியும் ரேண்டமாக பார்த்தா அன்பிளாக்ல இருந்துச்சு, மறுபடியும் ரேண்டமாக நம்ம லைஃப்குள்ளே வராங்க. அப்படிங்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும், கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட் இருக்கும். இப்போ அவங்க லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்ட்டுலாம் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணார். என்கிட்ட நார்மலாக ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து எக்ஸ் இருக்காமா, அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் நாட் அந்த சிஸ்டர் டைப் பண்ணதை நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த பொண்ணு ஷீ இஸ் நாட் அ வெர்ஜின் அப்படின்ட்டு ஏதோ ரேண்டமாக ஒரு நாள் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். நாங்கள் நார்மலாக பேசும்போது அதுக்கப்புறம் நான் தனியாக உட்காந்து ஒரு நாள் யோசிக்கும் போது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, அந்த பொண்ணு மணி மைண்டடாக இருக்காங்க, அவங்க ஃபேமிலியே மணி மைண்டடாக இருக்காங்க, அதனால தான் வந்து இவர் அவாய்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ப முடியல. அந்த பொண்ணு வெர்ஜின் இல்லை அப்படிங்கிறனால அவாய்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. நான் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தோம். நான் அந்த டைமில் அவர்கிட்டே போய் கேட்டேன், அப்போ இதனால தான் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்களா அந்த பொண்ணை, அந்த பொண்ணு இப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதாக இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், சாச்சா நான் அப்படிலாம் இல்லை, நான்லாம் ப்ராட் மைண்டட் தான், எனிதிங் கம்ஸ் அண்டர் த பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நான் வந்து அப்படிலாம் கிடையாது, அவ்வளோ எனக்கு ஓகே தான், பட் அவங்க மணி மைண்டடாக இருந்தாங்க, எனக்கு அதுதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். என்னால் இன்னும் அதை நம்ப முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்புறம் இப்போ என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ வந்து ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு நிஜமாலுமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு இப்போ என்கிட்ட கேட்குறாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போ என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, நம்மளை ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அன் ஆப்ஷன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட ஸ்டோரி சொன்னாங்க. இதுதான் அந்த பொண்ணோட ஸ்டோரி. எனக்கு வந்து இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்குது, வாட் டு டூன்னு தெரில, வெதர் ஐ ஷுட் சூஸ் ஹிம் ஆர் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இது நீங்கள் பாட்காஸ்ட்டில் பேசாட்டியும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரிப்ளை மெசேஜ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் சொல்யூஷன் இன்னொன்று என்னென்னா, நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்லிக்கிறேன், நான் சொல்யூஷன் சீக்கர் கிடையாது. ரிப்ளை பண்ணுறது எனக்கு வந்து பீப்புள் நிறைய பேர் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணுறாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவை என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நார்மலாக ஒரு பாட்காஸ்ட் மோடில் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் யதார்த்தமாக பொறுமையாக உட்காந்து பேசணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டோனில் ஆரம்பித்த சேனல் தான் இது. அந்த சேனலுக்காக ஐ கேன் ஒர்க். பட் ஒருத்தங்களுக்கு பர்சனலாக போய் நிறையா கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கூட நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணுறது, இல்லை நேரில் போகிறது, அது மூலமாக கான்டென்ட் உருவாக்குறது, அதில் ஏதோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப, அதாவது அவங்க இப்படி தான் சொல்ல, பட் எனக்கு அதில் என்ன படுதுன்னா, அதில் ஏதோ எங்கேயோ ஒரு ஃபேக்னஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து
ஒரு மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னா பேசிக் லெவலில் ஒரு ஃபேக்னஸ் இருக்கணும். அது பேசிக் லெவலில் சர்வைவல் ஃபேக்னஸ். அது சர்வை பண்ணுறக்காக சில இடங்களில் ஃபேக்னஸும் சில இடங்களில் ஹெட் வெயிட்டும் இருந்தால் தான் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். அது சர்வைவல் ஃபேக்னஸ், சர்வைவல் ஹெட் வெயிட் அது பேசிக்காக இருக்கணும். அது இருக்கணும். அதை தாண்டி ஒரு ஃபேக்னஸ் இருக்குது. நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற ஒரு போர்வை, அது ஒரு ஃபேக்னஸ்ஸு. நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்னோடய ப்ரைவேட் டைம் அதை விட்டால் ஐ கிரியேட் அ கான்டென்ட். அதுக்கு எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அந்த ஸ்டோரிஸ் தேவைப்படுது. அதுலேருந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பட் பர்சனலாக ஐ நாட் டூயிங் தட் அப்படிங்கிறத நான் ஹம்பிளாக சொல்லிக்கிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. பர்சனலாக ஐ டோன்ட் கோ அண்ட் சாட் வித் எனி ஒன் ரேண்டம்லி. ஐ டோன்ட் டெவலப் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் ஃபஸ்ட்லேருந்தே மேக்ஸிமம். அட்லீஸ்ட் நான் அப்படி தான். சில இடங்களில் சில தருணங்களில் நான் பேச வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும், அதனால் நான் பேசியிருக்கேன். நான் இல்லைன்னா சொல்லலை, பட் சொல்கிறேன். அந்த சிஸ்டர் இப்படி கேட்டனால நான் ஹம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அந்த சிஸ்டரோட ஸ்டோரியை ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அந்த ஸ்டோரியோட எனக்கே இதில் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எனக்கு அந்த சிஸ்டரோட ஷூஸில் இருந்து பார்த்தா தான் மேபி இன்னும் பர்சனலாக தெரியும். ஏன்னா நான் பிரேக்கப் ஃபேஸில் இருக்கேன் அப்படின்னு அந்த பிரதர் சொல்லும் போதே இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாரா, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எனக்கு அலையன்ஸ் பார்க்குறாங்கன்னு கழட்டி விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் வந்தார்னா யூ ஆர் பீயிங் யூஸ்ட் அஸ் அன் ஆப்ஷன். அந்த ஃபேஸில் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டடாக பேசினார், பட் அவர் எதுவுமே கன்ஃபஸ் பண்ணல. ஹி டிடன்ட் கிவ் யூ ஹோப். அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு சர்க்கம்ஸ்டன்சஸ் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக ஒரு மேரேஜ் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போயிருக்காரு. அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, அண்டு இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. சில பேர் டூ சென்சிட்டிவாக இருப்பாங்க. தே கான் ஹேண்டில் தட் தேர் கேர்ள் ஆர் தேர் பாய் இஸ் நாட் அ விர்ஜின், தேர் ரொம்ப மாடர்னைஸ்டாக இருக்குது. அது அவங்களோட பர்சனலான விஷயம். சில பேர்த்துக்கு அந்த கருத்துக்களை ஹேண்டில் பண்ண முடியாது. ஐ எம் டூ சென்சிட்டிவ் அப்படின்னு ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்சன் நம்ம ஜட்ஜே பண்ணக்கூடாது. ஹீ இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிம்செல்ஃப். அதனால் ஹீ இஸ் டேக்கிங் ஹிஸ் ஓன் டெசிஷன் அப்படிங்கிறது நம்ம போயிடணும். இப்போ எப்படி நான் வீகன், நீ எப்படா நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கேட்கறதுல எனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதோ, அந்த மாதிரி இது அவரோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அதில் நம்மளுக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ அவங்க விர்ஜின் இல்லைன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, இப்படி ஒரு அப்படின்னு நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண அது நமக்கு தேவையே கிடையாது. இப்போ ஒருத்தர் ப்ராட் மைண்டடாக இருக்கான். அவனுக்கு பாஸ்ட் இஸ் ஐ டோன்ட் கேர் அபவுட், ஃப்யூச்சர் ஐ டோன்ட் கேர் அபவுட், எனக்கு எந்த பிணைப்பும் வேண்டாம், நீ யார் நானாக இருக்கேன், நம்ம மாதிரி ஜாலியாக அப்படி ஒருத்தர் இருக்கா அப்படின்னா வாட் அ மேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்படி ஒருத்தர் இருக்கிறனால ஐயச்சி நீ இப்படியா அப்படிங்கிற டேக்கும் நம்ம எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. அவனுக்கு பர்சனலாக அவன் வைபுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அந்த வைபில் அவன் போய் செட்டில் டவுன் ஆகிட்டான் அப்படின்னா, அந்த வைபு மேட்ச் ஆகாத போது ரெட் ஃப்ளாகாக தெரிஞ்சவங்க கூட அந்த வைபு மேட்ச் ஆகும்போது க்ரீன் ஃப்ளாகாக தெரிவாங்க அந்த பர்சனுக்கு. இங்கே ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்தந்த பர்சனுக்கு அந்தந்த பர்சன் விட்டு கொடுக்குறாங்களா, இறங்கி வராங்களா, அந்த வைப் அவங்களுக்கு மேட்ச் ஆகுதா, இந்த பர்சன் அவங்களுக்கு விட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்களா, இறங்கி வர ரெடியாக இருக்காங்களா, இவங்களோட த வே ஹீ வாண்டட் டு பி ஆர் ஷீ வாண்டட் டு பி லவ்டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, த வே, அந்த வே அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிறது மட்டும்தான் இங்கே கணக்கே தவிர்த்து இதுக்குள்ளே ரெட் ஃப்ளாகு க்ரீன் ஃப்ளாகுங்கள ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ என்ன உட்காந்து ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, அஃப்கோர்ஸ் அது ஒரு சர்டின் திங் மேலே அபத்தம் தான், என்னோட பார்வையில் அது அபத்தம் தான். பட் when the girl is okay with that, I have no business in that. அது எனக்கு அதில் நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கூட ஐ ஹேவ் பிஸ்னஸ். அது என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். அந்த கேர்ள் சொல்லுவாங்க, என்னோடய ஹஸ்பண்ட் ஹிட்ஸ் மீ, என்னை அடிப்பார், ஐ என்ஜாய், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது, அவனோட எமோஷன்ஸ் அவன் லெட் அவுட் பண்ணுறான். அது ஒரு மாதிரி இட் இஸ் அந்த பர்சன், இது இந்த மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்டில் வருது பார்த்தீங்களா, அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓவராலாக என்னோடய பர்ஸ்பெக்டிவில், என்னோட திரையிலிருந்து பார்க்கும்போது எது ஒன்றுமே இன்டிமேட்டாக இருக்கும் ஒரு பாயிண்ட் வரைக்கும். அது பீட் ரொமான்ஸாக இருந்தாலும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்டிமேட்டாக இருக்கிறத நம்ம என்ஜாய் பண்ணுவோம். இன்னொரு சண்டைகள் சச்சரவுகளுமே ஒரு பாயிண்ட் வரைக்குமே தட் ஷோஸ் இன்டிமசி, தட் டசன்ட் ஷோ அரகன்ஸ் ஆர் தட் ஷோஸ் த இன்டிமசி பிட்வீன் த கப்புள்ஸ். பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது அது தப்பு தான். பட் வென் த கேர்ள் herself is not worried about that is none of our business ன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகுதா, எண்ட் ஆஃப் த டே ஷீ இஸ் லிவிங் வித் வாட் ஷீ டிசர்வ்ஸ்னு இல்லை, வாட் ஷீ லைக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம்குள்ளே அந்த பொண்ணு இருக்காளா, தட் இஸ் ஹர் லைஃப், கம்ப்ளீட்லி ஹர்ஸ். என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை அடிக்கிறாங்க, சம்மோன் சேவ் மீ அப்படின்ட்டு ஒருத்தங்க வரும்போது we can be judgmental, we can involve in someone's life, we can அது நம்மக்கிட்ட அந்த பவர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்கள காப்பாற்றி கூட கூட்டிகிட்டு வரலாம். இதெல்லாம் அப்பாற்பட்டது. பட் அந்த பிரதர் உங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு, நான் உன்னைய தான் லவ் பண்ணுறேன், ஐ வில் மேரி யூ, இப்போ தான் நான் பிரேக்கப் ஃபேஸ்லேருந்து வந்தேன், பட் யூ சீம்ஸ் டு பி அ ஜெம்
அப்படின்னு ஹோப் கொடுத்துட்டு இல்லை எங்கள் வீட்டில் வேறு அலையன்ஸ் பார்க்குறாங்கன்னு போயிருந்தாருன்னா அவர் மைண்டில் வந்து ஓகே இவளை விட திஸ் அலையன்ஸ் இஸ் பெட்டர், வீட்லேயும் ஓகே சேம் கேஸ்ட்டு, இவ்வளோ வரதட்சணை வரும், இல்லை அம்மா அப்பா வில் பி ஓகே வித் திஸ் அமௌண்ட் ஆஃப் மணி ஸ்பெண்டிங் இந்த மேரேஜ், இல்லை இந்த இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு வரும், ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங், இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டு அவர் உங்களுக்கு இது பண்ணிட்டாருன்னு அர்த்தம். பட் நார்மலாகவே ஒரு பிரேக்கப் ஃபேஸ்லேருந்து வந்திருக்காரு, ஜஸ்ட் யூஆர் ஹேவிங் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்டட் ஃபேஸில் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது அவரோட லைஃப்பில் இன்னொரு பொண்ணு வராங்க, அதுவும் ஃபேமிலி மூலமாக, அப்படிங்கும்போது அவருக்குள்ளே வேறு மாதிரியான நிறைய விஷயங்கள் ஓடி இருக்கலாம். ஜென்யூனாகவே அந்த பொண்ணுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் அந்த பொண்ணுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நம்ம வீட்லேயும் மேரேஜ் ப்ரெஷர் போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரி ஓகே நம்ம மாட்டின மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், இத்தனை நாள் பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கா, நம்ம இன்ட்ரெஸ்ட்டை சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையும் எடுத்துக்க வேண்டாமே, சரி நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நார்மலாக ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதை சுற்றி நிறையா காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் இஸ் வேல்யூபிள், இட் மேக்ஸ் சென்ஸ், இட் மேக்ஸ் பாயிண்ட், பிகாஸ் ஹீ டிடன்ட் கிவ் யூ அ ஹோப். அவரோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, அவரோட சுச்சுவேஷன் போட்ட ப்ரெஷரில் ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காரு. அது தவறான முடிவாக கூட இருக்கலாம், அதை அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு கூட உங்ககிட்ட திருப்பி வந்திருக்கலாம். யூ ஆர் அ ஜெம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் யூ. அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ஐ வாஸ் ஃப்ரைட்டன்ட் டு டெல் யூ தட் ஐ லவ் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யர் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரிலாம் நான் அப்படின்னு அவர் சொல்கிறதே அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருக்குன்னு தான் அர்த்தம். பட் அவர் ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப கீனாக இருக்காரா அப்படிங்கிறதுலாம் அவருன்ட்டு இல்லை, ஜென்ரலாகவே இந்த லவ் பண்ணும்போதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பார்ட்னர் எதை பற்றி நிறையா பேசுகிறாங்களோ, எந்த ஆக்டிவிட்டீஸில் நிறையா இன்வால்வ்டாக இருக்காங்களோ, அதில் அவங்களுக்கான டிசையரும் ட்ரைவ் டுவோர்ட்ஸ் தட்டும் நிறையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரைவ் டுவோர்ட்ஸ் தட் பர்டிகுலர் திங் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ ஐ மீன் லவ் மை பார்ட்னர் 24/7 ஷீ ஸ்பீக்ஸ் அபவுட் மணி அப்படின்னா ஷீ இஸ் பியூர்லி மணி மைண்டட். இது பண்ணி அது பண்ணிடணும்டா, அது பண்ணி இது பண்ணாத இது வரும், நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ணுற, உன யார் இந்த இது சாப்பிட, ஏன் இதுக்கு பதில் இது சாப்பிட மாட்டியா, அப்போ இது ஒரு நெருடலாகவே எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ என்ன விஷயம் அப்படின்னா அவள் மணி மைண்டட், ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். இது ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிற குட்டி விஷயம் நாளைக்கு பெருசாக மாறலாம். நான் ஏன் மணி மைண்டட் வச்சு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு விர்ஜின் இல்லைங்கிறனால இவர் விட்டுட்டாரோ, இவர் ஸ்ட்ராங்காக அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாரோ, நான் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுங்கிறத தெரிஞ்சு தான் என்னை கொக்கி போடுறாரோ அப்படிங்கிற நெருடல் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஆஃப்டர் லவ் ஓகே அப்படின்னு நீங்கள் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுலேயே ரொம்ப கீனாக இருக்காரான்னு யோசிச்சுப்பேன். எங்கே போகிற, யார் கூட போகிற, எவன் கூட போகிற, அதெல்லாம் சில விஷயங்கள் பேசிக்கான பொசசிவ்னஸ் தான். நான் தான் சொல்கிறேனே, எனக்கு சொல்ல தெரில, அது வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. நார்மலாக சொல்லணுன்னா எலைட் பீப்புள் நான் இந்த கருத்துக்கு ஏற்றுக்க முடியாது. நார்மலாக சொல்லணுன்னா நீ யார் கூட பழகணும் அப்படின்ட்டு இந்த ஓவராலாக கண்ட்ரோல் எடுப்பாங்கல்ல, நீ இவங்க கூட பழகவே கூடாது, நீ இதை வச்சுக்கவே கூடாது, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், உங்கள் அப்பங்கிட்ட கூட நீ பேச, இதெல்லாம் அந்த ஓவர்னஸ் அதான் சொல்கிறேன். அது பியாண்ட் த சேச்சுரேஷன் பாயிண்ட் டாக்ஸிக் தான். பட் ஜென்ரலாகவே வென் யூ ஆர் விமன் ஆர் வென் அ மேன் இஸ் இன் லவ், தே டூ கேர், தே டூ அண்டர்கோ தட் பொசசிவ்னஸ். அது எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் பர்சன். அந்த பொசசிவ்னஸை வெளிப்படுத்திட்டு உடனே அவங்க காம் டவுன் ஆகிறாங்களா, தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த லவ். அப்போ அந்த பொசசிவ்னஸ் இட் கம்ஸ் அண்டர் த லவ். ஆனால் நான் பொசசிவ்னஸ் காட்டுவேன், நீ ஏன் அவங்க கூட போனேன் அப்படின்ட்டு உங்களை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 days உங்களை கோஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு நீ எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்னன்ட்டு ஒரு ஜோனுக்குள்ளே போகிறாங்கன்னா தட் கம்ஸ் அண்டர் டாக்ஸிக்னஸ். இந்த 2 இதுக்கான அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நான் அப்படி தான் உங்ககிட்ட கோவப்படுவேன் பிகாஸ் ஐ லவ் யூ, இதுதான் டெஃபினிஷனா, ஓகே ஷோரா, என்னை ரீஅஷ்யூர் பண்ணுறியா, சரி ஓகே சரி சாரி அப்படின்ட்டு அந்த டே முடியலக்குள்ளே யூ ஆர் சார்ட்டிங் அவுட் திங்ஸ். ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு யூ அப்படின்னா ஹீ இஸ் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிஸ் லவ் அப்படின்னு அர்த்தம். அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அந்த ஒரு சூதானம் பாங்கல்ல, அந்த ஒரு நிதானம், சூதானம்னா தப்பான ஆங்கிள், அந்த சூதாட்டம் அப்படி சொல்ல வரல. ஒரு கிளாரிட்டி இருக்கணும், ஒரு காம்னஸ் இருக்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ. தட் வில் ஷோ யூ இஃப் த ஆப்போசிட் பர்சன் இஸ் ட்ரூலி இன் லவ் வித் யூ ஆர் தே ஆர் நாட் கைண்ட் ஆஃப் யுவர் வைப். அதுதான் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சூழ்நிலைகள், சுச்சுவேஷன்ஸ், தி வே தே ஸ்பீக், அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் தே ஆர். அதெல்லாமே வந்து குட்டி குட்டியான செயல்களில் குட்டி குட்டி விஷயங்களை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தான் வந்து அதுக்கு கடிவாளம் கட்டின குதிரையாட்டம் காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னா செத்தாலும் வாழ்ந்தாலும் இவன் தான்டா அப்படின்னு போக வேண்டியது. எவங்கிட்டையாச்சும் என்னத்தையாவது பண்ணி
பெரிய மொக்க வாங்க வேண்டியது, அப்புறம் ஆண்களே இப்படி தான் அப்படின்ட்டு ஃபெமினிசம் ஜோனுக்குள்ளே போயிட வேண்டியது. அது வந்து இன்னும் மோசமான ஒரு விஷயம். ஸோ சில விஷயங்களை இஃப் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப், நான் பயங்கர கிளாரிட்டியாக இருக்கேன், ஹீ இஸ் மை பர்சன், ஷீ இஸ் மை பர்சன், அது இன்ட்யூஷனலாகவும் உங்களுக்கு தோணுது, நீங்கள் கேல்குலேட்டிவாகவும் யோசிச்சு பார்த்தாலும் அது உங்களுக்கு தோணுது. கேல்குலேட்டிவானா தப்பான முறையில் கேல்குலேட்டிவ்னு சொல்ல வரல, சில குட்டி குட்டி விஷயங்களாக பார்க்கும்போது ஓகே ஹீ இஸ் மை வைப், ஷீ இஸ் மை வைப், அதுவும் உங்களுக்கு தோணுது. இன்ட்யூஷனலாகவும் அந்த ட்ரைவ் உங்களுக்கு டுவர்ட்ஸ் தட் பர்சன், அந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னா தே ஆர் யுவர் பர்சன். அந்தளவுக்கு நம்மளுக்கு திறமை இல்லை சாமி, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கெலாம் கண்டுபிடிக்க தெரியாதுங்க, எனக்கெலாம் என் முன்னாடி மெதுவடை நார்மல் வடையை வச்சு இதில் எது மெதுவடைன்னு கேட்டாலே எனக்கு சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்னை மாதிரிலாம் ஒரு பீஸாக இருந்தீங்கன்னா, சரண்டர் யுவர் செல்ஃப் டு த ஹைனஸ் யூனிவர்ஸ் கிட்ட உங்களை ஒப்படைச்சிருங்க. இல்லை நீங்கள் நம்புகிற அந்த கடவுள் ஃபார்ம் ஆஃப் எல்லாமே யூனிவர்ஸ் தான், கம் சென்டர் நேச்சர் தான் கடவுள், எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், அந்த ஹைனஸ் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் பாட்டுட்டு கேஷுவலாக ஜாலியாக உங்கள் வைபை மட்டும், உங்களோட வைபில் உங்களோட ஆரா, உங்களோட வைபு, த வே யூ திங்க், யுவர் ஃபிசிக், யுவர் மென்ட், அதுலெல்லாம் ஒர்க் ஆன் பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் வென் யூ இன்க்ரீஸ் யுவர் ஆரா யூ அட்ராக்ட் பீப்புள் வித் த சேம் ஆரா. உங்களுக்கு அது புரியுது இல்லை? ஸோ உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க த மோஸ்ட் ப்ரெஷியஸ் ஒன், அவங்க தான் உங்கள் லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போது வென் யார் அந்த ஒரு ஹையர் ஆரா, ஒரு ஹையர் பியூர்னஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஒரு பியூரிட்டி, கிளாரிட்டி, நான் ஒரு தெளிவாக இருக்கேன், எனக்கு மற்றவங்களை பார்த்து பொறாமல் கிடையாது, வஞ்சகம் கிடையாது, ஐ ஒர்க் ஆன் மை செல்ஃப், at the end of the day I'm being genuine, I want to be loved in this way, so I have to become that person அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை டியூன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா you will attract your person. ஆட்டோமேட்டிக்காக அது மேஜிக் மாதிரி நடக்கும். நான் சொல்கிறதெல்லாம் வந்து இவன் கிடக்கிறான், இவன் பாய் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசல மாட்டேங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். பட் அது ஒன்ஸ் உங்களுக்கு நடக்கும்போது, உங்களுக்கு அது ஹிட் ஆகும்போது புரியும், அன்னைக்கே சொன்னான்டா இவன், எப்படா யாரா இவன் என் லைஃப்பில் இப்படி வந்தான், நம்மளை இப்படி நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஜோன் வரும். அதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யோர் செல்ஃப், பிகம் த பர்சன் வாட் யூ எக்ஸ்பெக்ட் டு த ஆப்போசிட் நீங்கள் ஒரு பர்சனை எதிர்பார்க்குறீங்கல்ல, அந்த பர்சனை நீங்கள் மாற உங்களுக்கு யூ வில் அட்ராக்ட் யுவர் பர்சன் ஈஸியாக. கடைசி வரைக்கும் அந்த சிஸ்டரே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாங்க, நானும் கமலஹாசன் சார் மாதிரி பேசி இன்னும் கன்ஃபியூஸ் தான் பண்ணிட்டு இருப்போம் போல, பாவம் அவங்கள தெரில. எனக்கு ஜஸ்ட் ஓவராலாக என்னோட தாட் இதுதான். இந்த பாட்காஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை சொல்லிக்கலாம் போது உங்கள் மீட் மிஸ்டர் மிதுன். இது மிதுன்ஸ் பாட்காஸ்ட். டாடா பை, டாடா பை.